யாழ்ப்பாணம் அரசு கலைக்கல்லூரி நாட்டு படித்திடம் அழகு 2லேருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா போஸ்ட் பக்வாடா, அதாவது ஊட்டச்சத்து வார விழிப்புணர்வு பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். நம்ம அரசாங்கம் என்ன சொல்லிருக்கோம், 8ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊட்டச்சத்தை பத்தி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக இன்னைக்கு நாங்கள் வீடு வீடாக சென்று உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம். இப்போ இந்த காலத்துல வந்து யாருமே சத்தான சாப்பாடு எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ அதுக்கு விழிப்புணர்வு பண்ண வந்திருக்கோமா. அந்த காய்கறி கீரை அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோமா. தலைமுறையெல்லாம் வரும்போது அவங்க வந்து ஃபாஸ்ட் ஃபுட் துரித உணவாக எடுத்துக்கிறாங்கம்மா. அது மாதிரி அதை துரித உணவு எடுத்து கம்மி பண்ணிட்டு அந்த தானிய வகைகள் கீரை முட்டை இந்த மாதிரி ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சரிவிகிதமாக எடுத்துக்கணும். சத்தான உணவு எடுத்துட்டா தான் நம்ம வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். இப்போ துரித உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படும், கேன்சர் போன்ற பல வியாதிகள்லாம் வரும். கேன்சர் ஈஸியாக வருது, காஸ்மெட்டிக்ஸ் நிறையா இருக்குது, நமக்கே தெரியுது. அது வந்து நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நேச்சுரல் ஆர்கானிக் ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் மில்க், எக் இந்த மாதிரிலாம் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிட்டு இருந்தோம்னா உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லாயிருக்கும். அப்படிங்கிற வகை காய் அப்புறம் முட்டை இதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸு அதெல்லாம் எதுவுமே சாப்பிட்றது உணவு எடுக்கணும். விழிப்புணர்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பால், தேன், முட்டை, காய்கறிகள், கீரை இதெல்லாத்தையுமே எல்லாம் எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல சத்தான உணவுகளாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் வந்து லேஸ் பாக்கெட் அந்த மாதிரிலாம் வாங்கி தரோம்ல, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். படிச்சு பாருங்க.